வணக்கம், என் பேர் கௌசல்யா, லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச், ரெக்கி ஏஞ்சலிக் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னன்னா, நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது என்னை எக்ஸோட நான் வந்து ஃப்ரெண்டாக பழகலாமா? இதை வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதனால வந்து இந்த டாப்பிக்கை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்த கிளைண்ட்ஸில் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூவோட நிறைய பேர் வந்தாங்க. அதாவது என்னென்னா, இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் வந்து எக்ஸ் லவரோட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் வந்து ஃப்ரெண்டாக தான் பழகிறேன், எங்களுக்குள்ளே எதுவும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதில் சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஸோ அதனால் அந்த மாதிரி நான் பழகிறதுனால அது என்னுடைய ப்ரெசென்ட் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்ட்டு. இப்போ ஜென்ரலாக கேட்டோன்னா ப்ரெசென்ட் லைஃப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணால், மேபி ப்ரெசென்ட் பார்ட்னர் வந்து அதை பற்றி தப்பாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஜென்ரலான விஷயங்கள். ஆனால் நம்ம வந்து மைண்ட் வைஸ் சைக்காலஜிக்கலாக என்னென்ன ப்ராப்ளம் வருது, லா ஆஃப் அட்ராக்ஷன் வச்சு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்த உடனே உங்கள் மைண்டு டக்குன்னு என்ன பிக்கப் பண்ணணும்னா, ஓ ஸ்கூலில் அது நடந்த விஷயங்கள், அப்படி என்னென்ன நடந்துச்சு, அப்போ வந்து ஒன்றா சாப்பிட்டோம், நாங்கள் ஒன்றா விளாண்டோம், இதெல்லாம் அப்படி கடன்னு வந்து ஒரு படம் மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடும். ஓடிட்டு அப்படியே ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ஸ்கூலில் நம்ம ஸ்கூலில் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், ஸோ நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு பர்சனை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் எப்படி நடக்குது? மெமரிஸ் மூலமாக தான் நடக்குது. மைண்டு போயிட்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் தேடி கலெக்ட் பண்ணுது. இந்த பர்சனுக்கும் நமக்கும் என்னென்ன லிங்க்ன்ற அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுது இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் எக்ஸோட பேசும்போதோ இல்லை நேரில் நீங்கள் பார்க்குறீங்க பேசும்போதோ என்ன ஆகுனா, இட் வில் பிக்கப், இது உன்னுடைய எக்ஸு அப்படின்னு உங்கள் மைண்ட் எப்படி சொல்லுது? உங்கள் லைஃப்பில் நடந்த மெமரிஸ், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சோ, ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணுது ஒவ்வொரு நாவாக. நம்ம ப்ரோக்ராம் மாதிரி தான் நம்ம பாடி மைண்ட் எடுத்துகிட்டு வந்து, ஓகே இதெல்லாம் நடந்திருக்கு, ஓ இந்த பர்சன் வந்து நீ பார்க்குற பர்சன் வந்து எக்ஸு, உன் கண்ணு வழியாக நீ பார்க்குற பர்சன் வந்து உன்னோட எக்ஸு அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுது. ஸோ இந்த பர்சன்ஸோட அவங்க டச்சில் இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த பாஸ்ட் மெமரிஸ் வந்து ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளே ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். மேபி இல்லை எனக்கு அப்போல்லாம் எதுவும் இல்லை, நான் கேஷுவலாக தான் இருக்கேன், ஃப்ரெண்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஜஸ்ட் யாரும் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறேன், இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். நம்மளுடைய அம்மாவையோ அப்பாவையோ நம்ம வந்து வேறு ரிலேஷன்ஷிப்பாக மாற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அம்மா அப்பான்றது அம்மா அப்பா தான். அவங்கள திடீர்னு பாதி லைஃப்பில் நம்ம வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அவங்கள சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் லைஃப்பில் எல்லா ரிலேஷன்ஷிப்பையும், இஃப் அவங்க வந்து லவராக வராங்கன்னா லவ்வர் தான், வேற எக்ஸ் லவர். சடனாக அவங்க வந்து உங்கள் தங்கச்சியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ ஆகிட முடியாது. அப்படி சொல்கிறாங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம். அவங்க வந்து அவங்களையும் ஏமாற்றிக்கிறாங்க, மற்றவங்களையும் ஏமாற்றிக்கிறாங்க. அதுதான் வந்து உண்மை. ஸோ அது தேவையில்லாத அந்த பாஸ்ட் மெமரிஸ் ட்ரிகர் ஆகும்போது என்ன ஆகும்? ப்ரெசென்ட் லைஃப்பில் சரியான முடிவு எடுக்க முடியாது. ப்ரெசென்ட் பார்ட்னரே ஃபஸ்ட்டு நீங்கள் சரியாக அட்ராக்ட் பண்ணலான்னு அர்த்தம். உங்கள் பாஸ்ட்டோட மறுபடியும் போய் அட்டாச் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ப்ரெசென்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்க பார்ட்னரும் சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நல்ல வைப்ரேஷனில் இல்லை, பாஸ்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கட் ஆஃப் ஆகலை, பாஸ்ட் எமோஷன்ஸை நீங்கள் கிளியர் அவுட் பண்ணலை. அதனால இப்போ ப்ரெசென்ட்டாக நீங்கள் கான்டாக்டில் இருக்க பர்சன்ஸும் பார்த்தீங்கன்னா சம்ஹவ் டிப்பிக்கல் அதே மாதிரி பர்சனை தான் அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சேம் டீமன் இன் டிஃப்ரெண்ட் பர்சன் சொல்லிட்டு. அதாவது ஒரு கேட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க, பால் அப்படின்னு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அந்த பாலை லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பால் ரொம்ப தொந்தரவு கொடுக்குற, ரொம்ப அப்யூசிவ் வேர்ட்ஸ், ரொம்ப அவங்க குடும்பப்படுத்துறது அந்த மாதிரி இருக்குது. ஸோ பாலை விட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து அவங்க வேற ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க. அவங்க பேர் வந்து ஜான். இமீடியட்டாக பாலை வந்து பிரேக்கப் பண்ணுறாங்க. அடுத்த 1 monthல வந்து ஜானை லவ் பண்ணுறாங்க. இனிஷியலாக நல்லா போயிட்டுருக்கு. ஜான் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு, தாங்குன்னு தாங்குறாரு கேட்டியை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு மேலே அந்த பர்சன் வந்து கொடுமைப்படுத்துறது, சந்தேகப்படுறது, அப்யூசிவ் வேர்ட்ஸ் பேசுறது. கேட்டி வந்து அப்படியே ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. என்னடா இது, பால் கிட்ட அந்த பிரச்சனை இருக்குன்னு தான் பாலை விட்டுட்டு வந்தேன், இப்போ ஜான் கிட்டே இதே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்டு போகிறாங்க. போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஜானுக்கும் பாலுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு, யூ ஆர் சீயிங் பால் இன் ஜான், that's it, you are seeing a Paul in John, you are attracting a same kind of person அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது அவங்க பாலை லவ் பண்ணிட்டு வெளியே வரும்போது she is vibrating in a some kind of energy. மேபி அது வந்து
வருத்தமாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், ஏதோ சம் கைண்ட் ஆஃப் அ லோயர் வைப்ரேஷன் எனர்ஜியில் இருக்கும்போது ஸோ ஷி வில் அட்ராக்ட். அந்த எனர்ஜிக்கு ஈக்குவலாக ஃப்ரீக்வன்சியில் யார் வைப்ரேட் ஆகுறாங்களோ அவங்கள தான் அவங்க அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் வை ஜான் இஸ் லைக் பால். ஜான் வந்து பால் மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து யூ நீட் டு கட் ஆஃப் த எனர்ஜி. கட் ஆஃப்னா அது வந்து இம்மீடியட்டாக நடக்காது. இன்றைக்கி வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, நாளைக்கு சொல்லுவாங்க நான் அவளை வந்து கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன்டா. என்ன அந்த பொண்ணு சொல்லும், நான் அவனத்தோட தலை முழுங்கிட்டேன். வாய்ப்புகளே கிடையாது. 10 வருஷமா 20 வருஷமா நம்ம ஒரு பழக்கத்தை பழகிட்டு இருக்கும்போது சடனாக மாற்றணுன்னும் போது அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. டெய்லி எழுந்துச்சி காலைல மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். எத்தனை பேர் கண்டினியூஸாக மெடிடேஷன் பண்ணுவோம்? 1 வாரம் 2 வாரம், அதுக்கப்புறம் சில பேர் விட்டுருவாங்க, சில பேர் 1-2 நாள்லேயே விட்டுருவாங்க. ஏன்னா அந்த 25 வருஷமாவோ இல்லை 20 வருஷமாவோ அவங்களுக்கு அந்த வழக்கம் கிடையாது. அப்போ அதே மாதிரி இருக்கும்போது ஒரு பர்சனோட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு வித பழக்கத்துக்கு நீங்கள் அடிமையாக இருக்கும்போது 1 நாள்லையோ 2 நாள்லையோ டக்குன்னு மறந்துட முடியாது. அது ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் டைம் வந்து எடுத்துக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம். அதுக்குள்ளே ஹீல் ஆகுறதுன்றது பாசிபிள் கிடையாது. மினிமம் 1 வருஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் 1 வருஷத்துக்கு மேலே ஹீல் ஆக மாட்டாங்க, 3, 4, 5 அப்படின்னு கூட இருப்பாங்க, அவங்களோட மென்டாலிட்டியை பொறுத்து. பட் ஆனால் மினிமம் 1 வருஷம் ஹீல் ஆக இருக்கும். ஸோ அது வரையும் டைம் எடுத்துக்கிட்டு தான் இன்னொரு பார்ட்னர் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும். அதே சேம் வேல அந்த பார்ட்னர் அட்ராக்ட் பண்ணும்போது எக்ஸோட எதுக்கு பேசுகிறீங்க? அப்போ ஸ்டில் அந்த எக்ஸோட இருக்கக்கூடிய கனெக்ஷனை வந்து யூ டிடன்ட் பிரேக்கப். ஃபிசிக்கலி நீங்கள் பிரேக்கப் பண்ணியிருந்தாலும் மென்டலி இட் டிட் நாட் பிரேக். அதனால தான் வந்து இப்போ அவங்க மறுபடியும் கால் பண்ணும்போதோ மறுபடியும் மீட் பண்ணும்போதோ பேசுகிறாங்க. அப்போ மறுபடியும் மீட் பண்ணால் பேசவே கூடாது. அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பார்க்குறீங்க, ஒரு ஹாய் முடிஞ்சு போச்சு. அதுக்காக ஃபோன் நம்பரை வாங்கி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களால உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது, உங்களால் அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது உடஞ்சிருச்சு. அது ஏன் அந்த ரிலேஷன்ஷிப் உடஞ்சிச்சு. மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுனால 2 பேருக்கும் எந்த பெனிஃபிட்ஸுமே கிடையாது. ஸோ அதனால என்ன சொல்வேன்னா, இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு, நீங்கள் கரண்ட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஸ்டில் யூ ஆர் டாக்கிங் டு யுவர் எக்ஸ் அப்படின்னா நீங்கள் சரியான பார்ட்னரை செலக்ட் பண்ணலன்றதை எழுதி வச்சுக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனையோட தான் அதை நிற்க போகிறீங்க. நீங்கள் உண்மையிலே ஹீல் ஆகிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த பர்சனை ஃபர்கிவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அந்த கார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அவங்க நாளைக்கே உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் தெர் இஸ் நோ நீட் டு ஸ்பீக் வித் தெம். கரெக்ட்? அது மாதிரி இல்லாமல் ப்ரெசன்ட் பார்ட்னருக்கு லாயலாக இருக்கிறது தான் வந்து ஹெல்தி ரிலேஷன்ஷிப். நான் எந்த தப்புமே பண்ணல, ஜஸ்ட்டு பேசுகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு பேசுகிறேன்றது தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து காம்ப்ளிகேட் பண்ணும். ஸோ அது வேண்டாம். அப்படி ஒரு மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னா 2 பார்ட்னருமே விட்டுட்டு கொஞ்ச நாள் டைம் எடுத்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹீல் ஆகிட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்க பட்சத்தில் நியூ ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராகுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ சிலருக்கு பிடிச்சிருக்கலாம், சிலருக்கு நான் சொன்னது வந்து பிடிக்காமல் இருந்திருக்கலாம், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இதுதான். ஆனால் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. நம்மளோட சோல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஷாப் June 15 நடக்குது. ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க லிங்க்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். எவ்ரி Thursday ஃப்ரீ ரெக்கி ஹீலிங் கொடுக்குறோம். ரெக்கி ஹீலிங் எடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதுக்கும் லிங்க் கொடுக்குறேன். ஃப்ரீ ரெக்கி ஹீலிங் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலோடைய ஒர்க் ஷாப் அப்டேட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலோட ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மீண்டும் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது கௌசல்யா. நன்றி.